1975 பிப்ரவரி மாதம் 19ஆம் நாள் உசிலம்பட்டியில் திரு புதுராஜா ராஜேஸ்வரி தம்பதியினரின் 8வது புதல்வனாக பிறந்தவர் தான் திரு கமலக்கண்ணன் அவர்கள். குழந்தை பருவத்திலேயே மிகவும் குறும்பாகவும் சுட்டியாகவும் சேட்டை மிகுந்தவராகவும் வளர்ந்த இவர் தன்னுடைய 4 அக்கா மீதும் மிகுந்த பாசத்துடன் இருந்தாலும் தனது அக்கா அம்சவல்லி மீது மட்டும் அதீத பாசம் கொண்டிருந்தார். சிறுவயது முதலே அவர்கள் விளையாட்டு சண்டை போட்டாலும் வம்பிழுத்தாலும் இன்று வரை அவர் பயப்படும் ஒருவரும் இந்த அம்சவல்லி அக்காதான். என்னதான் 4 அக்காமார்கள் 3 அண்ணன்மார்கள் இருந்தாலும் இவர்கள் அனைவரை விடவும் மிகுந்த சுட்டியாகவும் இருந்த இவரை 6வது படிக்கும் போது இவரது தந்தை கேலியாகவும் கேவலமாகவும் பேசிவிட்டார் என்பதற்காக ஹார்லிக்ஸ் மிட்டாயில் அரளி விதை வைத்து சாப்பிட்டு விட்டார். உடனே அவரை தேனி நட்டாத்தி நாடார் மருத்துவமனையில் அனுமதிக்க கொண்டு வந்த போது மருத்துவர் உதயகுமார் அவர்கள் இவர் பிழைக்க மாட்டார் என தெரிவித்தார். இருப்பினும் தன் மகனை எப்படியாவது காப்பாற்றுமாறு தந்தை புதுராஜா அவர்களும் அவரது குடும்பத்தார்களும் மருத்துவர் உதயகுமார் அவர்களிடம் கெஞ்சி அழுதனர். பின் திரு கமலக்கண்ணன் அவர்கள் தேனி நட்டாத்தி நாடார் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை கொடுக்கப்பட்டது. சிகிச்சை முடிந்து 2 நாட்களில் உடல்நலம் தேறி வர அங்கேயும் அவரது சேட்டைகளும் குறும்புகளும் குறையவில்லை. அப்போது திருமணமாகவிருந்த 2 மருத்துவர்களை கிண்டல் செய்வது மற்றும் செவிலியர்களுடன் அரட்டை அடிப்பதுமாக மகிழ்ச்சியாக தனது சிறுவயது காலங்களை கடந்தார். பின்பு இளமை பருவத்தில் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு செல்ல முடிவு செய்தார். மூணாறில் சிறிது காலம் இவர் ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது இவர் அருகில் இருக்கும் கடைக்காரர் ஒருவர், உனக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கிறேன், என் கடைக்கு வேலைக்கு வா என்று கூறியிருக்கிறார். உடனே இவர், நான் என் தந்தையிடம் கேட்டு வருகிறேன் என்று கூறி தன் தந்தையிடம் சென்று, அப்பா, எனக்கு பக்கத்து கடைக்காரர் அதிகமாக சம்பளம் தரேன், என் கடைக்கு வேலைக்கு வரையான்னு கேட்டார், நான் அந்த கடைக்கு போகவா என்று தன் தந்தையிடம் கூறியுள்ளார். உடனே இவரது தந்தை அவரை முதலாளியிடம் அழைத்து சென்றுள்ளார். தன் தந்தை தன்னுடைய பழைய முதலாளியிடமே தனக்கு அதிக ஊதியம் வாங்கி கொடுக்க போகிறார் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கையில் இவரது தந்தை அவரது பழைய முதலாளியிடம், இவனுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை கொடுக்குறீங்க என்று கேட்டார். அதற்கு அந்த கடைக்காரர், 12 மணி நேரம். ஏங்க, என்ன ஆச்சு என்று கேட்டுள்ளார். அதற்கு இவரது தந்தை புதுராஜா, அப்போ இவனை நீங்கள் மீத நேரம் சும்மா விடுறீங்க, தூங்குற நேரம் போக மீத எல்லா நேரமும் இவனை வேலை வாங்குங்க என்று முதலாளியிடம் சொல்ல, அதை பார்த்த திரு கமலக்கண்ணன் அவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. உடனே அவர் தன் தந்தையிடம், அப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதாப்பா என்று கேட்டார். தெரியுதுரா, நீ வேலை கற்றுக்கணும் தான் நான் உன்னை இந்த கடையில் சேர்த்து விட்டேன், அதை விட்டுட்டு நீ அதிக சம்பளம் தராங்கன்னா அந்த கடைக்கு போகிறேன் இந்த கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஒழுங்காக இந்த கடையிலேருந்து வேலை கற்றுக்கிறதுனா இரு, இல்லைனா என் கூட ஊருக்கு வா என்று அவரது தந்தை கூறிவிட்டார். இவரும் அவருடைய தந்தையின் சொல்லுக்கேற்ப அதே கடையில் மீண்டும் அவருடைய பணியை தொடர்ந்தார். திடீரென ஒரு நாள் திரு கமலக்கண்ணன் அவர்களுடைய அண்ணன் மற்றும் அவருடைய மனைவியும் விபத்தில் சிக்கி மதுரையில் தீவிர எலும்பு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு பெரிய அளவில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தது. உடனே திரு புதுராஜா அவர்கள் திரு கமலக்கண்ணன் அவர்களின் அண்ணன் தொழிலான உரக்கடை தொழிலை அவரை பார்த்து கொள்ளும்படி கூற, தனக்கு தெரியாத தொழிலாக இருந்தாலும் தன் தந்தையின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாமல் ஒப்புக்கொண்டார். தன் அண்ணன் குணமடைந்து வரும் வரை அந்த தொழிலை எவ்வித தொய்வும் இல்லாமல் நடத்தினார். பின் திரு புதுராஜா அவர்கள் திரு கமலக்கண்ணன் அவர்களே இங்கேயே இருந்து சொந்த தொழில் செய்யும்படி அறிவுரை கூறினார். தொழில் துவங்க பணம் இல்லாமல் இவர் சோர்ந்து போய் இருந்தபோது அவருடைய தாயார் திரு ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் மட்டும் தன் மகன் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல், என் மகன் ஒரு நாள் கடல் கடந்து நாடு விட்டு நாடு சென்று தொழில் செய்வான் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாராம். தற்போது தனது தாயின் இந்த சொல்லை இன்று நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் திரு கமலக்கண்ணன் அவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் தொழில் தொடங்க பணம் கேட்டு சென்றபோது பல உறவினர்கள் இவரை உதாசீனப்படுத்தியதில் மனம் உடைந்த திரு கமலக்கண்ணன் அவர்களுக்கு அவருடைய அக்கா அம்சவல்லி அவர்கள் தாலியை அடமானம் வைத்து தொழில் தொடங்க பணம் கொடுத்தார். அன்று இப்படி கடினமான சூழ்நிலையில் தொடங்கப்பட்ட இவரது தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றி இன்று இந்த அளவிற்கு முன்னேறி நிற்கிறார். 2014ஆம் ஆண்டு தனது உறவின் முறையான நட்டாத்தி நாடார் உறவின் முறையின் மகா சபையின் ஆண்டு கூட்டம் நடைபெற்றது. அதுவரை தேனி உறவின் முறையின் செயல்பாடுகளில் கலந்து கொள்ளாதவர் அந்த கூட்டத்தில் தான் முதல் முறை பங்கேற்கிறார். அந்த கூட்டம் நடைபெற்ற சமயத்தில் தேனி உறவின் முறை மற்றும் அவர்களால் உருவாக்கப்பட்ட தேனி நட்டாத்தி நாடார் மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு 10 முதல் 15 டெலிவரி வரை மகப்பேறு நடைபெற்று கொண்டிருந்த மருத்துவமனை மிகுந்த தொய்வு ஏற்பட்டு 0 நிலைமைக்கு தள்ளப்பட்டு நஷ்டத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தது. அன்று நடைபெற்ற கூட்டத்தில் மருத்துவமனையை விற்றுவிடலாம் என ஒரு சிலர் கூற,
விற்று உறவு முறைக்கு கடன் அளிப்பது என ஒரு சிலர் கூற, வாடகைக்கு விடுவோம் என ஒரு சிலர் என்று மருத்துவமனையே வேண்டாம் என்று முடிவு செய்தனர். அப்போது நிர்வாகத்தில் மாற்றம் கொண்டு வந்து மருத்துவமனையை இவர் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார் என 2014ஆம் ஆண்டு திடீரென மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு அளிக்கப்பட்டது. ஆம், 2014ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி தேனி நட்டத்தினாடர் உறவின் முறை மற்றும் தேனி நட்டத்தினாடர் மருத்துவமனையின் பொதுச் செயலாளராக திரு கமலக்கண்ணன் அவர்கள் பதவியேற்றார். அவர் பணியேற்கும் பொழுது தேனி நட்டத்தினாடர் மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் மற்றும் 7 ஊழியர்கள் மட்டுமே மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்தனர். மருத்துவமனையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும், ஆனால் என்ன செய்யலாம் என்று மருத்துவமனை பணியாளர்களிடம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட பணியாளர்கள் ஒரு சிலர் இதெல்லாம் இப்படித்தான் சார் என்றனர். எங்களுக்கு என்ன செய்வீங்க, என்னது இரவு பகல் வேலை செய்யணுமா என்று வினாவ, உங்களுடன் என்றும் துணை நிற்போம் என்று ஒரு சில ஊழியர்கள் அவருக்கு தன்னம்பிக்கை கொடுத்தனர். ஆனால் தன்னை நம்பி உறவின் முறையார்கள் இந்த பொறுப்பை அளித்துள்ளனர். அதற்காக கண்டிப்பாக இந்த மருத்துவமனையை நல்ல நிலைமையில் வழிநடத்தி கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினார். பொறுப்பிற்கு வந்தவுடன் தனது மருத்துவமனைக்கு அறுவை சிகிச்சை பிரிவிற்கு வரும் மருத்துவரை அறிமுகம் செய்வதற்காக சென்றார் உறவின் முறையின் ஊழியர் ஒருவர். அப்போது அந்த மருத்துவர், ஓ நீங்க தான் செயலாளரா, நான் என் மனைவியோட நகையை அடமானம் வச்சு ஸ்கோப்பி வாங்கி அது மூலமா உங்க மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு இருக்கேன், முதல்ல நீங்க எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுங்க என்று கூறினார் அந்த மருத்துவர். உடனே அந்த மருத்துவரை அழைத்து சென்ற உறவின் முறை ஊழியர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். உடனே அவர் திரு கமலக்கண்ணன் அவர்களிடம், மன்னிச்சிருங்கனே, அந்த டாக்டர் இப்படி பேசுவார்னு நினைச்சு கூட பார்க்கல என்று கூறியதற்கு திரு கமலக்கண்ணன் அவர்கள், அவர் பணத்தை அவர் கேட்கிறார், அதில் என்ன தவறு இருக்கிறது என்று சிரித்து கொண்டே கடந்து சென்று விட்டார். பின் சில மருத்துவர்களை சந்தித்து மருத்துவமனையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான ஐடியா கேட்கலாம் என்று நினைத்து கொண்டு ஒரு மருத்துவரை சந்தித்தார். அவர் இதற்கு முன் நமது நட்டத்தினாடர் மருத்துவமனையில் பணியாற்றியவர். அவரோ, அதெல்லாம் நடக்காதுப்பா, போ சொந்த தொழில பாரு என்று, ஏன் நடக்காத விஷயத்தெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற என்று கூறினார். இப்படி அவர் சந்தித்ததில் 99% பேர் இந்த மருத்துவமனையை நடத்தவே முடியாது என்று கூற, நான் உங்கள் முன் இந்த மருத்துவமனையை மீட்டெடுத்து நடத்தியே தீருவேன் என்று தனது சொந்த பணத்தை முதலில் மருத்துவமனைக்காக எவ்வித வட்டியும் இல்லாமல் கடனாக வழங்கி மருத்துவர்களுக்கு தர வேண்டிய கடன், மருந்து கம்பெனிகளுக்கு தர வேண்டிய கடன் என்று சில கடன்களை அடைத்தார். பின்பு உறுப்பினர்களிடம் வசூல் செய்து முதலில் மருத்துவமனையின் அனைத்து கடன்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்தார். பின் தன் மூதையர்கள் இருந்தபோது நமது மருத்துவமனையின் பணியாளர்களாக இருந்து விலகியவர்களை நேரில் பார்த்து பணிக்கு அழைத்து வந்தார். அதில் மிகவும் கடினமான விஷயம் என்னவென்றால், ஒரு மருத்துவர் வீட்டு வாசலில் 3 மணி நேரம் காத்திருந்து பேசி அழைத்து வந்தார். மற்றொரு மருத்துவர், முதலில் உங்கள் செக்யூரிட்டியை மாற்றுங்கள், நீங்கள் பணிவாக செக்யூரிட்டி போல் பேசுகிறீர்கள், ஆனால் உங்கள் செக்யூரிட்டி செக்ரட்டரியை போல் பேசுகிறார் என்று கூறினார். இதையெல்லாம் கடந்து பின் இரவு நேர மருத்துவரை பணியமர்த்தி 24 மணி நேர மருத்துவமனையாக நமது மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது. அப்போது ஏன் இப்படி இரவு நேரத்தில் இங்கு லைட்டை போட்டு கதவை திறந்து வைக்கிறீர்கள் என்று கேலி கிண்டல் செய்தனர் பலர். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தனது அயராது உழைப்பால் இரவு பகல் பாராது ஒவ்வொரு மருத்துவர்களையும் ஊழியர்களையும் பாதுகாத்து புதிய திட்டங்களையும் பிரிவுகளையும் தொடங்கினார். அவர் பதவியேற்று 1 வருட ஆண்டு கூட்டத்தில் தன் உறவின் முறை மற்றும் மருத்துவமனையில் இருந்த கடன்கள் அனைத்தையும் அடைத்து பெரிய லாபம் இல்லாவிட்டாலும் கடன் இல்லாத சிறிய லாபத்தை கொண்டு வந்தார். ஆனால் அந்த கூட்டத்தில் வெறும் 20 பேர் மட்டுமே கலந்து கொண்டிருந்தனர். 2016ஆம் ஆண்டு கல்வி உதவித்தொகை, செயற்கை கருத்தரித்தல் மைய கட்டிடம் ஆரம்பம், உறவின் முறையாரின் ஈம கிரியைக்கு வழங்கப்படும் தொகை அதிகரிப்பு, வணிக வளாகத்தில் யூனியன் பேங்க் தொடக்கம், 2018ஆம் ஆண்டு புதிய வணிக வளாகத்தில் சென்ட்ரல் பேங்க் தொடக்கம், 2019ஆம் ஆண்டில் ஐபெக்கோ, டீ டைம், பிஸா கடை என உறவின் முறைக்கு வருமானம் வரும் திட்டத்தையும் உருவாக்கினார். 2020இல் மருத்துவமனையின் ஃப்ரண்ட் எலிவேஷனை மாற்ற திட்டமிட்டு தொடங்கியில்தான் கொரோனா காலகட்டம் தொடங்கியது. கொரோனா காலகட்டத்தில் அனைத்து மருத்துவமனையிலும் கொரோனா நோயாளிகளை அனுமதித்து சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த போது நமது மருத்துவமனையில் மட்டும் கொரோனா நோயாளிகளை அனுமதிக்க வேண்டாம், மற்ற புற நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கும்படி திரு கமலக்கண்ணன் அவர்கள் அறிவுறுத்தினார். உலகமே வறுமையில் வாடிக்கொண்டிருந்த அந்த கொரோனா காலகட்டத்தில் அப்போது பணியில் இருந்த ஊழியர்கள் அனைவருக்கும் முழு சம்பளம் மட்டும் இல்லாது அவர்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவும் வழங்க வழிவகுத்தார். உறவின் முறையின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 3000 ரூபாய் வழங்கவும் வழிவகை செய்தார். தொடர்ந்து ஐசியு மற்றும் டயாலிசிஸ் பிரிவுகளுக்கு கட்டணம் கட்டி கொண்டிருந்தனர். 2021ஆம் ஆண்டு கொரோனாவின் 2வது தாக்கம் மிகவும் அதிகமாக பரவிக்கொண்டிருந்தது. அதில் பாதிக்கப்பட்ட நம் செயலாளரை மருத்துவமனையில் பணிபுரியும் அனைத்து மருத்துவர்களும் அவரை நமது மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள் என கூறியதற்கு
தனக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டால் எல்லோரும் இங்கு கொரோனா சிகிச்சை பெற கேட்பார்கள். எனக்கு ஒரு சட்டம் மற்றவர்களுக்கு ஒரு சட்டமா என்று கூறிவிட்டு அருகில் இருந்த கொரோனா சென்டரில் அனுமதிக்கப்பட்டார். அங்கிருந்து குணமடைந்து வீட்டிற்கு வந்தவருக்கு மேலும் நுரையீரல் தொற்று ஏற்பட்டு மிகவும் மோசமான நிலையில் நமது மருத்துவமனையின் ICU பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு டாக்டர் கார்த்திகேயன் மற்றும் அவரது மனைவி டாக்டர் சுரேகா ஆகியோர் தொடர்ந்து சிகிச்சை அளித்தனர். பின் தீவிர சிகிச்சைக்காக மதுரைக்கு மாற்றப்பட்டு 11 நாட்களுக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பினார். அவர் சிகிச்சை பெற்று கொண்டிருந்த சமயத்தில் அவன் எங்க உயிரோட வரப்போறான் என கூறியவர்களும் பலர். இந்த வார்த்தையை அவர் முடியாது சிகிச்சைக்கு வந்தபோது அவர் காதுபடவே கூறியவர்களும் உண்டு. அதையும் பொருட்படுத்தாமல் 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கன்று மருத்துவமனையின் ஃப்ரண்ட் எலிவேஷன் வரவேற்பறை ICU டயாலிசிஸ் என பல்வேறு பிரிவுகள் திறக்கப்பட்டு அதற்கு மருத்துவர்களையும் முழு நேரமாக அதாவது 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் பணியமர்த்தப்பட்டனர். இதற்கிடையில் பொது இடங்களில் காவலர்களுக்கு நிழற்குடை, வீரபாண்டியில் 10 லட்சத்தில் நிழற்குடை, உறவின் முறையில் ஏழ்மையில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை பெறும் திட்டங்கள் போன்ற சேவைகளும் அவரின் வழிகாட்டுதல்படி தொடர்ந்து கொண்டிருந்தன. தேனி மாவட்டத்திலேயே சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கான தனித்தனி பிரிவுகள் அதாவது புற்றுநோய் பிரிவு, நுரையீரல் பிரிவு, காது மூக்கு தொண்டை பிரிவு, பச்சிளம் குழந்தைகள் அவசர சிகிச்சை பிரிவு, குழந்தைகள் அவசர சிகிச்சை பிரிவு, குடல் சம்பந்தப்பட்ட பிரிவு என 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் நாள் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக திறந்து வைக்கப்பட்டது. மருத்துவமனையின் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் போது ஒரு மருத்துவர், செவிலியர் உள்பட 7 ஊழியர்களை கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்த மருத்துவமனையை இன்று 69க்கும் மேல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி உள்பட மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்பட 400க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் என தேனி நட்டாத்தி நாடார் மருத்துவமனை தேனி மாவட்டத்திலேயே முதன்மை மருத்துவமனையாக 10 வருடத்தில் மாற்றியுள்ளார். இன்று மேலும் இதய அறுவை சிகிச்சை பிரிவு உள்பட பல சிறப்பு பிரிவுகளின் கட்டுமான பணிகள் மருத்துவமனையின் வளாகத்தில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. அது மட்டுமல்லாது மருத்துவர்களுக்கு நன்றி கூறும் நிகழ்ச்சியும் வருடா வருடம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் முதல் வருடம் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் தான் 6வது படிக்கும் பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது தனது உயிரை காப்பாற்றிய மருத்துவ தம்பதிகள் ஒன்றாக வரவழைக்கப்பட்டு செயலாளர் அவர்களை கௌரவப்படுத்தினார். செயலாளரை அவர்களும் பாராட்டி ஆசீர்வாதமும் செய்தனர். இவ்வளவு பெரிய வளர்ச்சியை தொட்ட பிறகும் கூட இன்று வரை தன்னை எந்த இடத்திலும் தான் இந்த மருத்துவமனையின் செயலாளர் என்று தன்னை முன்னிலைப்படுத்தியதும் இல்லை. எந்த அரசு விழாக்கள், பாராட்டு விழாக்கள் எதிலும் அவர் கலந்து கொண்டதும் இல்லை. மருத்துவர்களை அழைத்து செல்லுங்கள், அவர்கள்தான் உயிரை காப்பாற்றுகிறார்கள் என்று கூறிவிடுவார். பொது நிகழ்ச்சிகளில் தன் பெயரை போட வேண்டாம், மருத்துவர்களின் பெயர்களை போடுங்கள் என்று கூறும் சிறந்த மனிதர் அவர். இன்றளவுக்கு யார் மனதையும் புண்படும்படி பேசியதில்லை அவர். தன் அறைக்கு எந்த ஒரு ஊழியர்கள் வந்தாலும் சென்றாலும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடிய சிறந்த மனிதர் அவர். இவ்வளவு பெரிய வெற்றியை மருத்துவமனைக்கு பெற்று தந்திருந்தாலும் இன்று வரை அவர் கடந்து வந்த பாதை பல வேதனைகள், வலிகள், இன்னல்கள் என அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஆனால் எதையும் பொருட்படுத்தாமல் தான் இந்த பொறுப்பில் இருக்கும் வரை தன்னுடைய முழு அர்ப்பணிப்போடு இருப்பேன் என்று இருப்பவர் தான் திரு கமலக்கண்ணன் அவர்கள். தன் சொந்த பணத்தை செலவிட்டு தன்னுடைய சொந்த தொழிலுக்கு நேரம் ஒதுக்குவதை விட அதிக நேரம் மருத்துவமனையின் வளர்ச்சிக்காக செலவிடும் இந்த மாமனிதரின் 50வது பிறந்த நாளான இன்று அவர் பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்று நமது நட்டாத்தி நாடார் மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் சார்பாகவும் உறவின் முறையாரின் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இருங்க வீடியோ இன்னும் முடியல. இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் செக்ரட்டரி சார் இவங்க 3 பேரையும் இந்த மாதிரி தான் திட்ட போறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்களை யார் இந்த மாதிரி வீடியோலாம் போட சொன்னது?